வணக்கம். கடக லக்னத்துல பிறந்தவங்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பெருமளவு நம்ம பார்ட் 1 வீடியோல பார்த்தோம். யாராவது பார்க்காம பார்ட் 2 வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், அவங்களோட ஒவ்வொரு வீடும் தன வீடு, தைரிய வீடுன்னு ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி இந்த பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லக்னம்னு சொல்லும்பொழுது அவங்களோட கேரக்டர், அதாவது தன்னோட இலக்கை நோக்கி எவ்வளவு தடைகள் கஷ்டங்கள் வந்தாலும் நில்லாம பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தாயுள்ளம் கொண்டு தன்னை சார்ந்தவங்கள ஆதரிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை நான் பார்ட் 1 வீடியோலயே சொல்லிட்டேன். அடுத்ததாக 2ஆம் வீடு இவங்களுக்கு வந்து தன ஸ்தானம் இல்லையா, தன குடும்ப வாக்குஸ்தானம். இதனோட அதிபதியா வரக்கூடியவர் வந்து சூரியன். சூரியன் அப்படின்னாலே ராஜா இல்லையா, அப்ப ஒரு ராஜாவோட பேச்சு வந்து எப்படி இருக்கும், ஒரு அதிகார தோரணையோடவும் ஒரு கட்டளையிடும் விதமாகவும் தான் இருக்கும் இல்லையா. அப்போ இந்த கடக லக்னத்துல பிறந்தவங்களோட பேச்சும் வந்து வாக்கும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அதிகார தோரணையோட தான் இருக்கும். இவங்க கட்டளை இட்டா செய்யறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, கண்டிப்பா இவங்க கூட இருப்பாங்க. அது வேலை இடமா இருந்தாலும் சரி, இல்ல வீடா இருந்தாலும் சரி, இவங்க சொன்னா கேட்கறதுக்கு 4 பேர் வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த பணிஞ்சு பேசுறது, குழஞ்சு வளைஞ்சு பேசுறது இதெல்லாம் தெரியாது, வரவும் வராது. அதே மாதிரி இவங்களுக்கு 2ஆம் வீடாக வரக்கூடிய இந்த சிம்ம வீடு காலபுருஷனுக்கு 5ஆம் வீடாக வருது அப்படின்றதுனால இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி பதவியில ஒரு உயர்வும் ஒரு முன்னேற்றமும் அதனால தன வரவு அதிகமா இருக்கிறதும் கண்டிப்பா நடக்கும். இந்த தனாதிபதி சூரியன் வந்து 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்துல போய் உச்சமடைவாரு, மேஷத்துல போய் உச்சமடைவாரு அப்படின்றதுனால இவங்க வந்து உழைப்புக்கு அஞ்சாதவங்களாகவும் உழைப்பினாலேயே வாழ்க்கையில முன்னேறக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. மேலும் இந்த சூரியன் மேஷத்துல உச்சமடைறாரு இல்லையா, அந்த வீட்டு அதிபதி செவ்வாய். இவங்க 2 பேருமே ராஜ கிரகங்கள்னு சொல்லுவாங்க. சூரியன் செவ்வாய் 2மே அரச கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்களுக்கு தனம்ன்றது வந்து அரசியல்லையோ அரசு வேலைகள்லயோ அரசு சம்பந்தமான விஷயங்கள்லயோ டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்கலனாலும் ஒரு தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்ட் மூலமாவோ இல்ல அப்ரெண்டிஸாவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல அரசு ரிலேட்டடான வழிகள்ல இவங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கும். அப்படி பெர்மனண்டா கவர்மெண்ட் வேலையில இல்லைன்னா கூட ஒரு குறுகிய காலத்துக்காவது கண்டிப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான வேலையில இருந்திருப்பாங்க, சம்பளம் வாங்கியிருப்பாங்க. அதே போல இவங்களுக்கு தனத்தை கொடுக்க வேண்டிய சூரியன் வந்து 4ஆம் இடத்துல நீசமாவார், அதாவது வலிமை இழப்பாரு. அப்படின்றப்போ 4ஆம் இடம்ன்றது வந்து தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப இவங்க சம்பாத்தியத்தை ஒண்ணு மொத்தமா அம்மா கிட்டே கொடுத்துருவாங்க, அல்லது அம்மாக்காக வந்து செலவிடுவாங்க, அம்மா சார்ந்தவங்களுக்காக செலவிடுறது மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிருது. அடுத்து 3ஆம் இடம்ன்றது வந்து தைரிய வீரிய உபஜயஸ்தானம், சகோதரர்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ இந்த 3ஆம் வீட்டுல வந்து புதன் உச்சமடைவாரு, சுக்கிரன் நீசம் அடைவாரு. சுக்கிரன் நீசம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரு கலத்திரக்காரகன் இல்லையா, அப்போ இவங்க சகோதரர்களுடைய கல்யாண வாழ்க்கையில சின்ன அல்லது பெரிய இடர்பாடுகளை சந்திக்கிற மாதிரியான அமைப்புகளை பார்க்க முடியும். அடுத்து இந்த ஸ்தானம் வந்து காலபுருஷனுக்கு உழைப்பையும் கடக லக்னத்துக்கு சகோதரர்களையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்றதுனால இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுடைய உழைப்பு அவங்க சகோதரர்களுக்கு சென்றடையும். அதே மாதிரி சகோதரர்களுக்காக கடன்பட்டு அந்த கடனை இவங்க ஏத்துக்கிட்டு அடைக்கிறது மாதிரியான சூழ்நிலைகளுக்கும் ஆட்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இவங்க என்னதான் செஞ்சாலும் இவங்களை நல்லவங்கன்னு அவங்க பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சந்திரன் இருக்காரு இல்லையா, இவங்களோட லக்னாதிபதி சந்திரன் இருக்காரு இல்லையா, அவருக்கு புதனை பிடிக்கும், புதன் கிட்ட கம்ஃபர்டபுளா தான் இருப்பாரு, புதனுக்காக செய்வார் அப்படின்னா கூட புதனுக்கு பர்சனலா வந்து சந்திரனை பிடிக்காது. அதனால இந்த கடக லக்னத்துல இருக்கிறவங்க சகோதரர்களுக்கு செஞ்சா கூட அவங்க வந்து இவங்களை நல்லவங்கன்னு சொல்ல போறதோ அதை அப்ரிஷியேட் பண்ண போறதோ கிடையாது. அதனால அந்த எதிர்பார்ப்பையும் வச்சுக்க கூடாது. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில இவங்களுக்கு தைரிய வீரியத்துக்கு எந்த குறையும் இருக்காது. ஏன்னா அதனுடைய அதிபதியாகிய புதன் அந்த 3ஆம் ஸ்தானத்திலேயே ஆட்சி உச்சம் அடையக்கூடியவர்ன்றதுனால தைரியமானவர்களாகவும் நல்ல வீரமானவர்களாகவும் செயல்திறன் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதே புதன் வந்து எங்க நீசம் அடைவாருன்னா இவங்களுக்கு 9ஆம் இடத்துல போய் நீசம் அடைவாருங்க. அதாவது தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல போய் நீசமடைவாங்க. அதனால இவங்க வந்து தந்தையோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களாகவும் தந்தை கிட்ட அடங்கி போகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அடுத்து இவங்களோட 4ஆம் வீடுன்றது துலாம் ராசி. 4ஆம் வீடுன்றது எதெல்லாம் சொல்லும், தன் சுகம், தாய், வீடு, மனை, சொத்து, அடிப்படை கல்வி, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடியது. அப்போ இவங்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல துலாத்துல சனி வந்து உச்சமாவாரு, சூரியன் வந்து நீசமாவாரு. தாயை குறிக்கக்கூடிய இந்த ஸ்தானத்துல சனி உச்சம் அடைவார் அப்படின்றதுனால இவங்க தாய் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்க.
அதே போல இவங்களோட அடிப்படை கல்வியில நிறைய தடைகள் இருந்திருக்கலாம், இடர்பாடுகள் இருந்திருக்கலாம், அல்லது இடம் மாறி மாறி படிச்சிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். இந்த 4ஆம் இடத்தினுடைய அதிபதி சுக்கிரன் வந்து பாதகாதிபத்தியத்தையும் கையில எடுப்பாரு அப்படின்றதுனால இவங்களுக்கு தாயன்பு கிடைக்கிறதுல தடைகள் இருந்திருக்கும். என்ன மாதிரி அப்படின்னா இவங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருப்பாங்களா இருக்கும், இல்ல தாத்தா பாட்டி வீட்டுல இருந்து படிச்சிருப்பாங்களா இருக்கும். அந்த மாதிரி இடம் மாறி மாறி வந்து படிச்சிருப்பாங்க. தாயை விட்டு கொஞ்சம் விலகி இருந்து இவங்க வளர்ந்துருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அதிகம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க அம்மா இவங்க கிட்ட காட்டக்கூடிய அன்பையும் அக்கறையும் விட இவங்க சகோதர சகோதரிகள் மேல அதிக அளவு பாசமா இருப்பாங்க. இவங்களோட பணத்தையும் சம்பாத்தியத்தையும் வாங்கி இவங்களோட சிப்லிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து இவங்களுடைய 5ஆம் இடம் அப்படின்றது வந்து விருச்சிக ராசி. இந்த 5ஆம் இடம் எது எல்லாம் சொல்லணும்னா பூர்வ புண்ணியம், குழந்தைகள், குலதெய்வம் இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடியது. இந்த 5ஆம் வீட்டுல தான் இவங்களுடைய லக்னாதிபதியாக சந்திரன் நீசமடைவர், அதாவது வலுவிழப்பாரு அப்படின்றதுனால இவங்களால கண்டிப்பா பிறந்த இடத்துல இருக்க முடியாது, பூர்வீகத்துல இருக்க முடியாது. அதே மாதிரி குலதெய்வ கோவில் இருக்கிற இடத்துக்கு அருகில வந்து இருக்க முடியாது. என்னதான் இவங்களுக்கு பூர்வீகம் எல்லாம் பிடிக்கும், இவங்களுக்கு மனசுக்கு நெருக்கமானதா இவங்க ஃபீல் பண்ணா கூட இவங்க வந்து கிட்ட இருக்க முடியாது, தூரமா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கடி போய் குலதெய்வத்தை தரிசிக்க முடியாத அளவுக்கு தூரத்துல இருப்பாங்க. இவங்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த 5ஆம் இடம்ன்றது ஒரு பெண் வீடு, ஜல வீடு, பலகால் ராசி அப்படின்றதுனால இவங்களுக்கு பெண் குழந்தையா பிறக்கிறது தான் நல்லதும் கூட. இவங்க விருப்பப்பட்டாங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும். அதிக குழந்தைகளை பெற்றெடுக்கும் பொழுது இவங்களுக்கு ஆயுள் கெட்டின்றதை நம்ம சொல்ல முடியும். அதே போல இவங்களுக்கு தடை தாமதங்களுக்கு பின்னாடி குழந்தைங்க கிடைக்கிறது மாதிரியும், ஒரு குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் நடுவுல நல்ல ஒரு கேப் விட்டு கிடைக்கிறது மாதிரியான அமைப்பும் இருக்கு. அடுத்து இவங்களுக்கு 6ஆம் வீடுன்றது தனுசு வீடாக வருகிறது. அது கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதே போல உழைப்பையும் வேலையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். பொதுவாக இந்த தனுசு வீடுன்றது காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு. அதோட இதனுடைய அதிபதி குரு. இந்த வீட்டுல இருக்கக்கூடிய எந்த கிரகங்களுமே நன்மையை செய்யும் அப்படின்றது ஒரு விதி. அப்போ இந்த வீடு வந்து இவங்களுக்கு 6ஆம் வீடாக வருவதனால இவங்களுக்கு கடன், நோய், வம்பு, வழக்குன்றது இல்லைன்னு சொல்லல. ஆனா வெற்றி என்னமோ இவங்களுக்கு தான் இருக்கும். ஒரு கடனை வாங்கினாங்கன்னா அதை திருப்பி செலுத்தக்கூடிய தகுதி இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு எதிரி வராங்க அப்படின்னா இறுதியில வெற்றி என்னமோ இவங்களுக்கு தான் இருக்கும். ஏன்னா இந்த குருவே தான் இவங்களுக்கு 9 குடையவராகவும் வர்றதுனால இவங்களோட 9 குடையவரும் குரு தான், காலபுருஷனுடைய 9 குடையவரும் குரு தான். அதுவே வந்து இவங்களுக்கு 6ஆம் வீடும் வர்றதுனால இறுதியில வெற்றி என்பது இவங்களுக்கு உறுதியான ஒண்ணு. அதே மாதிரி இவங்களுக்கு வேலை அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். யாருக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ இவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஒரு வேலை மாறணும்னு சொல்லிட்டு இந்த வேலையை விட்டாலும் உடனே அடுத்த வேலை இவங்களுக்கு கிடைச்சிரும். இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுடைய தனாதிபதி சூரியன் ஒரு அரச கிரகமா வர்றதுனால இவங்களுக்கு வேலை நிச்சயமா கிடைக்கணுன்ற அமைப்பும் இருக்கிறதுனால கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுடைய சுய ஜாதகம் ஒத்துழைச்சதுன்னா ஈஸியா இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடும். அதே மாதிரி இவங்க ரொம்ப சின்சியர் ஒர்க்கரா இருப்பாங்க. படிப்படியா உழைப்பினால பதவி உயர்வுகளை அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு 7ஆம் வீடா வரக்கூடியது வந்து மகர ராசி. இந்த 7ஆம் வீடு எதை சொல்லும்னா வாழ்க்கை துணை, பிசினஸ் பார்ட்னர்ஸ், வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் இது எல்லாத்தையும் விளக்கி சொல்லக்கூடியது. இந்த 7ஆம் இடத்தின் அதிபதி இவங்களுக்கு சனி பகவான். அவரு 4ஆம் வீட்டுல போய் உச்சமடைகிறாரு. 4ஆம் வீடு அப்படின்றது தான் சுகம், வீடு, மனை, சொத்து, பத்து இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம் அப்படின்றதுனால வண்டி, வாகனம் இதையும் சொல்லக்கூடிய இடங்கள்ன்றதுனால இவங்களுக்கு வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நிலை ஒரு வீட்டுல இருந்து சுக மேன்மைகளை அனுபவிக்கிறதுக்கான பிராப்தம் வந்து அமையும். இந்த கடக லக்னத்துல பிறந்தவங்க ஒரு எளிமையான வீட்டுல இருந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கிறது புத்திசாலித்தனம். அடுத்தது இவங்களுக்கு பிசினஸ் பார்ட்னர்ஸையும் சொல்லக்கூடியது இந்த 7ஆம் இடம் தான் அப்படின்றதுனால இந்த சனி பகவான், 7க்குடைய சனி பகவான் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல போய் நீசமடைவார், அதாவது வலுவிழப்பார் அப்படின்றதுனால இவங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் எல்லாம் செட் ஆகாது. அதே மாதிரி இவங்க வேலை பார்க்குற இடத்துலயும் தொழில் பண்ற இடத்துலயும் வந்து மனைவியினுடைய இன்வால்மெண்ட் இல்லாம இருக்கிறது நல்லது. அதே போல இந்த வீட்டுல தான் 5, 10 அப்படின்ற 2 நல்ல ஆதிபத்தியங்களுக்கு உடைய செவ்வாய் வந்து உச்சமடைவார் அப்படின்றதுனால இவங்களுக்கு நிச்சயமா கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஒரு யோகமும் வந்து கிடைக்கும். அதாவது இவங்களுக்கு இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து இவங்களோட 8ஆம் வீடுன்றது கும்ப ராசி. இந்த 8ஆம் வீடு ஆயுளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்தினுடைய அதிபதி ஆயுள் காரகனாகிய சனி பகவானாவே இவங்களுக்கு வர்றதுனால இவங்களுடைய ஆயுள் வந்து ரொம்ப தீர்க்கமா இருக்கும்.
நிலைத்த நீடித்த நீண்ட ஆயுளோட இவங்க இருப்பாங்க. அடுத்து இந்த 8ஆம் வீடுன்றது காலபுருஷனுக்கு 11ஆம் வீடாக வருகிறது. இந்த 11ஆம் வீடுன்றது வந்து இவங்களோட சித்தப்பா, மூத்த சகோதரர்கள், தந்தை வழி உறவுகளை பத்தி சொல்லக்கூடியது. ஸோ இவங்களுக்கு இந்த 11-8 கனெக்ஷன் வர்றதுனால இவங்களுக்கு இந்த சித்தப்பா அல்லது மூத்த சகோதரர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சோதனைகளை கடந்தவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி தாய் வழியில பார்க்கும்போதும் சித்தி பெரியம்மான்னு யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்து கஷ்டங்களை தாண்டி வந்தவங்களா இருப்பாங்க. அடுத்து இவங்களுக்கு 9ஆம் வீடுன்றது மீன ராசியாக வரும். இந்த 9ஆம் வீடு தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பாக்கியத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்ப இந்த மீன வீடுன்றது வந்து காலபுருஷனுக்கு 12 கூடிய குருவின் ஜல வீடு, சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடும் இதுதான். அப்படின்றதுனால இவங்க வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா 99% இவங்களுக்கு கிளிக் ஆயிடும். சுய ஜாதகத்துல தசாபுத்தியை மட்டும் செக் பண்ணிக்கிட்டு இவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இவங்க படிக்கிறதுக்காகவே உயர்கல்விக்காகவே வெளிநாடுக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் கூட ஈஸியா அமைஞ்சிரும். ஏன்னா இது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு, தந்தையை குறிக்கக்கூடிய 9ஆம் வீடும் லிங்க் ஆகுது அப்படின்றதுனால இவங்க வந்து தந்தையை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்சிங் ஆகி எஜுகேஷனை கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். அதே போல இவங்க வேலைக்காக வெளிநாடு போகணும்னாலும் சரி, இல்ல அங்கேயே செட்டில் ஆகணும்னு விரும்பணும்னாலும் இவங்களுக்கு கை கூடும். அடுத்து இவங்களுக்கு 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடியது செவ்வாயினுடைய மேஷ வீடு. இந்த 10ஆம் வீடு வந்து ஜீவனஸ்தானம் சொல்லுவோம், தொழில் ஸ்தானம் சொல்லுவோம். முக்கியமா இவங்களுக்கு பட்டம் பதவிகளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம். இந்த 10ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடு. ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியன் இங்கதான் உச்சமடைகிறாரு, சனி நீசமடைகிறாரு. அப்படின்றப்போ இவங்க கண்டிப்பா வந்து ஒரு பொசிஷன்ல தொழில் மூலமாகவோ இல்ல வேலை மூலமாகவோ வாழ்க்கையில ஒரு பொசிஷனுக்கு வந்துருவாங்க. சுய ஜாதகம் ஒத்துழைக்கும் பொழுது இவங்க கண்டிப்பா பட்டம் பதவி பெயர் புகழோட இருக்கிறதுக்கான பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இவங்களுக்கு 11ஆம் இடமாக வரக்கூடியது ரிஷப வீடு. இது வந்து காலபுருஷனுடைய தனஸ்தானம் சொல்லுவாங்க, சுக்கிரனுடைய வீடு. இங்கதான் இந்த லக்னாதிபதி, இந்த கடகத்தினுடைய லக்னாதிபதி வந்து உச்சம் வேற அடைவாரு. அப்படின்றதுனால இவங்களுக்கு தன மேன்மை, தன லாபம், தன பெருக்குன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆல்சோ இது இவங்களுக்கு பாதகஸ்தானமா வருது. அது எந்த மாதிரியான பாதகங்கள் அப்படின்னா இவங்களுக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரனாகவே வந்து அந்த சுக்கிரனுடைய இன்னொரு வீடு தான் இந்த 11ஆம் வீடு அப்படின்றதுனால தாய் வழி உறவுகள்ல சில பின்னடைவுகள் இருக்கலாம். அடுத்து இவங்களுக்கு இந்த 12ஆம் வீடு மிதுன வீடாக வருகிறது. 12ஆம் வீடுன்றது அயன சயன போகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இவங்களுக்கு 12ஆம் இடம் அப்படின்றது வந்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். அதாவது எழுத்து, இயக்கம், தைரிய, வீரியம், சகோதரம் இதை பத்தியெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். ஸோ 3-12 காம்பினேஷன் அப்படின்றது வந்து இவங்களுடைய செலவுகளை ஏற்கனவே சொன்ன மாதிரி உழைப்பையும் தனத்தையும் வந்து சகோதரர்களுக்காக பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆட்படுவாங்க. தைரியசாலிகளாகவும் சிற்றின்ப ஆர்வம் உடையவர்களாகவும் வீரியமிக்கவங்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா இந்த 12 கூடைய புதன் வந்து 3ஆம் இடம், அதுவும் வந்து ஒரு காம திரிகோணத்துல ஒண்ணுன்றதுனால அந்த இடத்துல உச்சமடையக்கூடியவர் அவர் அப்படின்றதுனால தைரிய வீரியத்திலையும் சிற்றின்பங்கள்லையும் உங்களுக்கு எந்த குற்றம் குறையும் வராது. இவங்களுக்கு இந்த 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தின் அதிபதி புதனாக வர்றதுனால இவங்க ரொம்ப சீக்ரெட்டிவான ஆளுங்களா இருப்பாங்க, ரகசியம் நிறைய நிறைந்தவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த 12ஆம் இடம்ன்றது காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்தின் அதிபதி புதன் 3ஆம் இடத்துல லக்னத்துக்கு 3ஆம் இடமாகிய கன்னியில உச்சமடைவாரு. அப்போ 3-3 கனெக்ஷன் இன்டைரக்டா இவங்களுக்கு வரும். 3ஆம் இடம்ன்றது எதை சொல்லக்கூடியதுன்னா எழுத்து, இயக்கம், ஆற்றல், செயல்திறன் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. அப்போ இவங்களுக்கு ஜாதகத்துல புதன் மட்டும் நல்ல நிலைமையில அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எழுத்தாற்றல் அபரிவிதமாக இருக்கும். அதே மாதிரி புதனுடைய காரகங்கள் எல்லாம் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. படிப்பே இல்லைன்னா கூட பட்டறிவு, புத்திசாலித்தனம், இந்த எழுத்து, இயக்கம் இதுல எல்லாம் வந்து ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பாங்க, மூலக்காரவங்களா இருப்பாங்க. இறுதியாக சந்திரன் வந்து யார் கூடயும் பகைமை பாராட்டாத ஒரு கிரகம். நவகிரகங்கள்லயே யார் கூடயும் வம்பு வழக்கு இல்லாத கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் மட்டும்தான். அதே போல இந்த கடக லக்னத்துல பிறந்தவங்களும் யார் கூடயும் பகைமை பாராட்ட மாட்டாங்க. அப்படியே பகைமை பாராட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட அது வந்து நிரந்தரமான பகையா இருக்காது. டக்குன்னு காம்ப்ரமைஸ் ஆயிட்டு போய்கிட்டே இருப்பாங்க.
இதோட கடக லக்னத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய குணாதிசயங்கள் என்னென்ன மாதிரி இருக்கும், அவங்க லைஃப்ல என்னென்னத்தெல்லாம் கோ த்ரூ பண்ணுவாங்கன்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களால் ரிலேட் பண்ண முடியுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜோதிட ரிலேட்டடான ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் ப்ளீஸ் டோன்ட் forget to subscribe to my channel Astrology The Science of Light for more useful videos like this. Thank you so much for listening. நன்றி, வணக்கம்.